மதிமுக சேலம் மாவட்ட செயலாளர், மாநில மகளிர் அணி செயலர் ஆகியோர் திமுகவில் இணைந்துள்ளனர். அண்மையில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் பாலவாக்கம் சோமு திமுகவில் இணைந்தார். தற்போது சேலம் மாவட்ட செயலாளர் தாமரை கண்ணன், மாநில மகளிர் அணி செயலர் குமரி விஜயகுமார் ஆகியோர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கருணாநிதி முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். ஒரு 5 கட்சி கூட்டணியை வைத்துக் கொண்டு இந்த கூட்டணி தான் இதில்தான் இருக்க வேண்டும், இருக்கிறவர்கள் இருக்கலாம், போகிறவர்கள் போகலாம் என்று மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே அவர் அறிவித்திருக்கிறார். இதை கருத்து கூற அனைத்து மாவட்ட செயலாளர்களும் 99% மாவட்ட செயலாளர்களின் மனக்குமரலை வெளிப்படுத்துவதற்காக நினைத்த பொழுது இதை விவாத பொருளாக்க வேண்டாம், இப்படியே விட்டுவிடுங்கள் என்று சொல்லி கடந்த 7ஆம் தேதி நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே அவர் எடுத்த முடிவு மாவட்ட செயலாளரின் மனக்குமரல்களை தமிழகம் முழுவதும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. வைகோ சில நாட்களாக, 1 மாத காலமாக முன்னுக்கு பின் முரண்பாடாக அவர் செயல்பாடுகள் இருந்தது. அதையெல்லாம் நாங்க சொன்னோம் அவர்கிட்ட. ஏன்னா இன்னும் இருக்க காலகட்டத்தில் யாரோ என்னென்னமோ பேசுறாங்க. இந்த திராவிட இயக்கத்தை நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் திராவிட இயக்கத்தை தூக்கி பிடிக்க முடியும் என்று சொன்னதை நாங்க எல்லாம் சொன்னோம். சொல்லியும் தான் அவர் அதை காதில போட்டுக் கொள்ளாமல் தன் தலைமையில் ஒரு கூட்டணி வேண்டும் என்றுதான் இன்னைக்கு எல்லாரும் அதிருப்தியில இருக்காங்க. யாரும் சொல்லாம இல்ல, எல்லாரும் சொன்னோம். சொல்லிட்ட அப்புறம் தான் அவர் முடிவெடுத்த அப்புறம் அந்த இயக்கத்தில் நாங்க இருந்து 22 ஆண்டு காலம் வேஸ்டா போயிடுச்சு.